இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த முனுசாமி பையன் 3 மாசமா வட்டி கொடுக்காம இழுத்து அடிக்கிறான். நீ கேட்டியா? அவன் வட்டி கொடுக்குற மாதிரி தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, பேசாம நிலத்தை எழுதி வாங்கிடுவோம். என்னப்பா சொல்றீங்க? அப்பா என்னத்தா? வாங்கப்பா கூத்துக்கு போலாம். பா, அவன்லாம் ஒரு ஆளு, அவன் போடுறதுல ஒரு நாடகம். அத போய் நம்மளும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அந்த கூத்து நல்லா தானே இருக்கு. நீ என்ன கோவப்படுற? வள்ளி, எதுக்கு அடம் பிடிக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. போக கூடாதுன்னு சொன்னா வீட்டுல இருக்கணும். என்ன குறுக்க பேசிட்டு இருக்க? எங்கிருந்து வருது இந்த பழக்கம்? டேய், குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? ராஸ்கல், தொலைச்சிருவேன். தங்கம், என்னம்மா உனக்கு கூத்து பார்க்கணும் அவ்வளவுதானே? அப்பா நான் இருக்கேன், நான் கூட்டு போறேன். சரியாத்தா? பா, என்னப்பா நீங்க? அதெல்லாம் வேண்டாம். டேய் விர்ரா, அவன் என்னதான் கூத்து கட்டுறான்னு பார்த்துட்டு வருவோம். ஊரே அவனை பத்தி தான் பேசுதாமே. வாமா நம்ம போலாம். டேய், வண்டி எடுக்க சொல்லு. நம்ம பண்ணுங்க. வாடா போலாம். வாங்கம்மா. தம்பி வணக்கம் தம்பி. நல்லா ஆடுறீங்க. நீங்க பெரிய கூத்துக்காரன் தான். இந்த ஊரே உங்க கூத்த பாக்குறதுக்கு காத்து கிடக்குதே. நீங்களே பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசு, இளரத்தம், அப்படித்தான் இருப்பீங்க. ஆனா வளரணும், கல்யாணம் பண்ணணும், குடித்தனம் பண்ணணும், என்ன எவ்வளவோ இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கணும். பார்க்கறதுக்கு நீங்க இருக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கங்க, சூதானமா இருக்கணும். என்ன என்னங்கய்யா மிரட்டுறீங்களா? சே, நாட்டு நடப்ப சொன்னேன் தம்பி. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஊர் பண்ணைய பகைச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிரும்ல. ஐயா, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி குடித்தனம் பண்ணி நான் நல்லா இருப்பேன். அப்போ நான் வரேன்யா. வேஷத்தை கலைக்கணும். ஏன்னா நான் போட்ட வேஷத்திலேயே இந்த வேஷம்தான் ரொம்ப அசிங்கமான வேஷம். அப்போ நான் வரட்டுமா ஐயா? வாங்க தம்பி, வாங்க. ராஜா மேல நீ உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு பொய் சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. சீக்கிரமே அவன் கிட்ட நீ யாருன்னு சொல்லிடுமா. உடனே சொல்லணுமா? சொல்லணும் தான். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா அதுக்கு தைரியம் வேணும். அதை அடையறதுக்கு துணிச்சல் வேணும். வெறுமனே ஆசைப்பட்டா மட்டும் போதாது. சரி, நீ அவனை கட்டிக்கிட்டா உன் சொகுசு எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்குமே. ஊர் ஊரா எங்க கூட அலையணும். தோ இந்த சின்ன கூடாரத்துல தான் தங்கணும். பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம பண்ற வேலை இந்த சமுதாயத்துல நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் உன்னால ஏத்துக்க முடியுமா? முடியும். காதலிக்கும் போது இதெல்லாம் கஷ்டமா தெரியாது. சேர்ந்து வாழும் போதுதான் ஐயோ அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமேன்னு தோணும்ல. எனக்கு தோணாது. அவரை நான் ரசிச்சதே இந்த நாடகத்தை பார்த்து தானே. அவர் இந்த நாடகத்துல நல்லது மட்டும் தானே சொல்றாரு. நான் கூட கொஞ்சம் சுமாரா தான் பாடுவேன். சின்ன வயசுல பரதம் கூட கத்துக்கிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அம்பலவாணன் பொண்ணு ஒரு முடிவாதான் வந்திருக்க. இருவர திரும்ப.
ராஜாவுக்கு நீ மனைவிய வந்தா அவன் இன்னும் தீவிரமா களத்துல போராடுவான். எதுவுமே இல்லாத வெத்து பேப்பர்ல கை நாட்டு வைக்கிறது உங்க வாழ்க்கையே மொத்தமா அழிச்சிருன்னு உங்களுக்கு புரியலையா? இது நீங்க உயிரை விடுறதுக்கு சமம். தம்பி டேய் சொல்றா. டேய் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என் ஊரு. இங்க வந்து எனக்கு எதிராக வேலை பாக்குறியா? உன்ன ஐயா, அகிம்சை வழியில போக தெரிஞ்ச எனக்கு அடிதடியும் பண்ண தெரியும். வேணான்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க எல்லாம் வாங்கின அசலை தாண்டி வட்டி கொடுத்துருக்கீங்களா? 4 மடங்கு கொடுத்துருக்கேன் தம்பி. 4 மடங்கு. இன்னும் அசல் அப்படியே நிக்குது. நீங்க அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க, அப்படித்தானே? டேய் என்னடா பண்ற? டேய் கிளிக்காதடா. என்னடா பண்ற? அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. எதிர்த்து நின்னு செத்தாலும் பரவாயில்ல, குனிஞ்சு வாழாதீங்க. அது உங்களை மட்டும் இல்ல, அடுத்து வர்ற உங்க சந்ததியை பலவீனமாக்கிடும். போங்க. டேய் எங்கடா போறீங்க? தம்பி சொல்றது சரிதானே. அசலுக்கு மேல நாங்க வட்டி கொடுத்துட்டோம். இனி எங்களால வட்டியும் கொடுக்க முடியாது, அசலும் கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண பாருங்க. இன்னும் அடாவடித்தனம் பண்ணி அழிஞ்சு போகாதீங்க. நான் நம்மளோட காதலுக்காக பொய் சொன்ன ராஜன், என்ன மன்னிச்சிருங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்ம காதலுக்காக ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். என்ன ஏமாத்துறன்னு தோணவில்லையா உனக்கு? இல்ல, நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. நீங்க என்ன தானே விரும்புனீங்க, என் குடும்பத்தை இல்லையே. அப்புறம் என்ன பிரச்சனை ராஜன்? என் வாழ்வோ சாவோ அது எதுவா இருந்தாலும் உங்களோட தானே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னால மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட முடியாது. எப்ப நான் உங்களை நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பவே நீங்க தான் கடைசி வரைக்கும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல கனகவல்லி, இது ஒருபோதும் நடக்காது. ஏன் ராஜா, ஏன் நடக்காது? நடக்காது, அவ்வளவுதான். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ராஜா, ராஜா